உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காசு தரலின்னா ஒரு வேற யாருக்காவது குத்தகை விட்டுருவேன். அவன்கிட்ட கண்டிஷனாக சொல்லிடு. அதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேன்யா. 2 நாள்ல கதறிக்கிட்டு வந்து காசை கட்டிடுவான். சரிங்கய்யா, அப்ப நான் கிளம்புவா? இல்லை இருல, ஏன்னா வந்தோடனே கிளம்புதே. வயிறு பசிக்கு சாப்பிடணும்ல. இந்நேரத்துக்கு மேலே வீட்டுக்கு போய் என்னத்தை சாப்பிட போற நீயே? இரு, இங்கனே தின்னுட்டு போலாம். பரணி. என்னப்பா? என்னப்பா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க? சோறு வேணுமில்ல எங்களுக்கு? இங்க வா வா வரசலாம். சோறு எடுத்து வை, சனியன் இங்கே சாப்பிட்டு போட்டோம். சாப்பாடா? ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாட்டலா? ஏன் நீ சமைக்கலையா? சமையலா? நானா? அப்பா என்ன விளையாடுறீங்களா? ஏலா, உனக்கு நிஜமா சமைக்கவே தெரியாதா? கோலா பசியில வந்திருக்கோம். ஏலா என்ன எப்ப பாரு அம்மையும் பொண்ணும் சமையல் கட்டில் கூடி கூடி மொனன்னு பேசிட்டே இருப்பீல. அப்போ உனக்கு அவ சமையல் கத்து கொடுத்தால உனக்கு? எனக்கு மட்டும் இல்லப்பா, அண்ணன் சிவபால 3 பேருக்குமே அம்மா சமைக்க கத்து கொடுக்கல. போதுமா? இப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? சுடு தண்ணி வேணும்னா வச்சு தரேன். வைக்கவாப்பா? போல போ. தண்ணிய நல்ல சூடா கொதிக்க கொதிக்க வச்சு கொண்டு வந்து என் தலையில ஊத்து. உடைய பெத்தன்ல எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயா பார்த்து பேச்சு கூட அப்படி சொல்லிடாதீங்க. அப்பா பேச்ச தட்டாம செஞ்சாலும் செஞ்சிருவாவ. இல்ல ஜனியா, நீ ஏன் சொல்லி கொடுப்ப போல இருக்கு. போல போ. அப்போ சுடு தண்ணி நீ முதல்ல போ. உன் வாய் சூட போற எனக்கு. போ. இப்ப சாப்பிட என்னப்பா செய்ய? பசிக்குதே. ஐயா, நான் வேணா ஓடி போய் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? நிச்சயமா பழைய சோறு ஏதாவது வச்சிருப்பா. என்னல என்ன பார்த்தா என்ன மத்தியானத்துக்கு பழைய சோறு திங்கிற மாதிரி தெரியுதா? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, எங்க வீட்டுல அதானே இருக்கும், அதைத்தான் சொன்னேன். தேவையில்லை தேவையில்லை. என்ன அவ என்ன பட்டினி போட்டு அவ வழிக்கு கொண்டு வர பார்க்காளா? மாட்டேன்ல நான் மாட்டவே மாட்டேன் அவட்ட. இந்த சவுந்தர பாண்டிக்கு வயத்தை விட கௌரவம் வந்தாலே பெருசு. தெரியுதா? ஒரு காலமும் நான் எதுக்காகவும் பணிஞ்சு போக மாட்டேன்ல. சோத்துக்கு என்னப்பா செய்ய? ஏன்ல என்ன உன் அம்மே இல்லைன்னா சோரே இல்லாம போயிருமா உலகத்துல? இல்ல சனியா, நீ அந்த மாணிக்க ஹோட்டலுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வா போ. ஐயா காசு? இல்ல நான் சொன்னேன்னு சொல்லிதான் அப்புறம் அதுக்கு காசு நிக்க தலையை சொரிஞ்சிட்டு போ. வருஷம் வாங்கிட்டு வா போ. வாங்கி தரேன். பட்டினி போட்டா என்ன இழிச்சிட்டு போய் அவளை அழைச்சிட்டு வந்துடுவேன்னு நினைப்போ. இது யாருக்குப்பா சொல்றிய? யாருக்கு செய்தி போனமோ அவங்களுக்கு சொல்லுதேன். இந்த சவுந்தர பாண்டி பகையும் தாங்குவான், பசியும் தாங்குவான். நான் சிங்கம்ல. அசிங்கமா இல்ல? ஆரம்பத்துக்கே இப்படி பொங்குனா எப்படி? இன்னும் போக போக வரதான் போகுது. அப்ப காட்டுங்க உங்க வீரத்தெல்லாம். இது என்னதியா? பை ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்ணாச்சி, நம்ம ஊர்ல எல்லாம் ஐஸ் மீனா தானே கிடைக்கும். அத விடியத்துக்கு முன்னாடியே தூத்துக்குடி போயிட்டு போட்ல இருந்த பிரஸ்ஸா இறக்கி இருக்கு. மீன் வாங்கினா கேரி பேக்ல தானே கொடுப்பாங்க.
இது என்ன மூட்டை? சாப்பாடே போடாம கொல்றது ஒரு ரகம். ஆனா நீங்க குடும்பமா சாப்பாட்டாலேயே அடிக்கிறீங்களே. வா, முடியல. நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன். பரணி, சத்த இரு, கேரியர்ல சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. பாரு, மாமா மேல உனக்கு அம்புட்டு கரிசனமாடி. அது கரிசனம் மாமா மேல இல்ல, சிவபாலன் மேல. ஓ, ஓ, கூட பிறந்த தம்பி மேல உனக்கு பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க சிக்கிக்கு அதிகமா இருக்கு இல்ல கண்ணி? கிண்டல் பண்ணாதீங்க டி. இரு எடுத்தாரேன். இதுல எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கேன். வறுத்த கறி எல்லாம் அடியில வச்சிருக்கேன், சரியா? மறக்காம சிவபாலனை மிச்சம் வைக்காம சாப்பிட சொல்லு. இந்தல உங்க வீட்டுல போய் இலை தேட வேண்டாம், இங்க இருந்து எடுத்துட்டு போ. இவ்ளோ தீன தலையில சுமந்துட்டு போணுமா? ஏட்டி, கார்ல அங்க இடமா இல்ல? மா, நான் ஆட்டோல வந்தேன். சண்முகம், நீயே வண்டியில என்ன டிராப் பண்ணு. வா போவோம். நீ சொல்லி நான் மறுபேச்சு சொல்லிருக்கனா? ஏலே சம்மு, இப்ப எதுக்கு நீ அங்கிட்ட எல்லாம் போய்கிட்டு? பேசாம இங்கே இரு. ஏன்? அவ ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போகட்டும். சம்மு, நீ ஆட்டோ புடிச்சு கொடுத்துருப்பா. என்னத்துக்கு? நான் போனா என்னவா? என்ன தலையை சீவிடுவாவளோ? ஏலே, எதுக்குலே வீண் வம்பு? அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காவ. உன்னை பார்த்ததும் இன்னும் மண்டைக்கு ஏறும். சண்டை தானே வரும். மா, சண்டை போட்டா இப்ப என்ன? நாங்க என்ன அனாதையா? எனக்கு என் தாய் மாமா இருக்காரு, தாய் மாமா மகன் இருக்கான். என்ன, என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுடைய தங்க புள்ள ரசாத்தி. மா, அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சா தாங்கிப்பாங்க, வீட்டை விட்டு துரத்துனா கால்ல விழுந்து கதறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஆள் இருக்கு, நாங்களும் எதிர்த்து நிப்போன்னு அவங்களுக்கு தெரியணும், புரியுதா? சண்முகம், நீயே என்ன எங்க வீட்ல டிராப் பண்ணு. நீ வர. செஞ்சிட்டா போச்சு, வா போவோம். இல்ல சம்முவா, அது சின்ன பிள்ளை ஏதோ பேசுது. ஆனா நீ அங்க பேசுறப்ப பார்த்து பேசு, நிதானமா பேசு. எப்போ அங்கிட்டு இருந்து நிதானமா பேச்சு வந்தா நானும் நிதானமா பேசுவேன். அங்க இருந்து எகன மோகனையா பேச்சு வந்துன்னு வச்சுக்க, ஒரு அளவு வரைக்கும் தான் நம்ம கிட்ட பேச்சு, அப்புறம் வீச்சுதான். இல்ல ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.